வணக்கம், நான் உங்கள் மீனா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து எள்ளுருண்டை, அதாவது செசமி பால்ஸ் எப்படி செய்யலாம்னதை பார்க்கலாம். அதுக்கு வந்து பிளாக் செசமி சீடு, அதாவது கருப்பு எள்ளு வந்து ஒரு கப் எடுத்துருக்கோம். பீனட்டு, அதாவது வேர்க்கடலை வந்து ஒரு கப் எடுத்துருக்கோம். ஜாகரி, அதாவது வெல்லம் வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து இலச்சி பவுடர், அதாவது ஏலக்காய் வந்து ஒரு ஸ்பூனு சர்க்கரை போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து பிளாக் செசமி சீடையும், அதாவது பீனட்டையும் ரெண்டுத்தையும் வந்து எள்ளையும் வேர்க்கடலையும் நம்ம வறுத்துட்டு வந்துடலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ வந்து கடாயில் வந்து இந்த பிளாக் செசமி சீடு, அதாவது இப்போ கருப்பு எள்ளை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம், வறுத்துக்கலாம். அது படப்படப்படன் சத்தம் வரக்குள்ள நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சவுண்டு நிறைய வருது படப்படன்னு. இப்போ இறக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்து நிலக்கடலை போட்டுக்கலாம், பீனட்டு. இப்போ இதே மாதிரியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து பச்சை கடலை நம்ம வறுத்தாச்சு. இது எப்படி பார்க்கணுன்னா, இப்படி தோலை இது பண்ணணும்னா பாருங்கள், வறுத்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா இப்போ இந்த நல்லா ஆறின பிறகு தான், ரெண்டுமே நல்லா ஆறின பிறகு மிக்சியில் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். பாருங்கள், பீனட்டும் எள்ளையும் அரைச்சிட்டு வந்தாச்சு, வேர்க்கடலையும் எள்ளையும். இப்போ வந்து இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ எள்ளு போட்டுக்கலாம், அடுத்தது வெல்லம் போட்டுக்கலாம், 3/4 கப்பு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், இப்போ பிடிச்சி பார்த்தா வருதுன்னு பார்க்கணும். இப்போ வரல, பாருங்கள் வந்து உதிருது. அதனால் நான் சொல்ல மறந்துட்டேன், 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு இது வந்து பிடிச்சி பார்த்தா தெரியும். வரலைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நெய்யை கூடையோ குறைச்சோ ஊற்றி உருண்டை பண்ணிக்கோங்க. பாருங்கள், 2 ஸ்பூன் நெய்யே போதும். நல்லா உருண்டை கரெக்டாக வருது. இந்த பாருங்கள், இப்போ உருண்டை பண்ணி காமிக்கிறேன். 2 ஸ்பூன் நெய் தான் விட்டேன், எல்லாமே கரெக்டாக வந்துச்சு. இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கோங்க. எல்லா உருண்டையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், எள்ளு உருண்டை செஞ்சாச்சு. இது வந்து கீ போட்டு நம்ம செய்கிறதுனால 1 மந்த்து ஸ்டோரேஜ் வச்சு, வெளியில் வச்சே வந்து கிளாஸ் பாட்டிலில் வச்சு நம்ம 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.